லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 12 இயல் 3 இனிக்கும் இலக்கணம் பொருள் மயக்கம். தமிழ் மொழியை எழுதும் போதும் படிக்கும் போதும் பேசும் போதும் சரியான முறையை பின்பற்றினால் பொருள் மயக்கம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும். பொருள் மயக்கம்னா என்ன அப்படின்றத இந்த பாடத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள போறோம் மாணவர்களே. பொருள்கோள். பொருள்கோள் என்றால் என்ன? செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு, செய்யுள்ள வர சொற்கள், செய்யுள்னா பாடல், மனப்பாடம் பண்றோம் இல்ல மனப்பாடம் இல்லாம இருக்கும் பாடல், கவிதை, அந்த செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் 8 வகைப்படும். இது இப்ப உங்களை தேர்வுல கேட்கலாம். சரியான விடை. பொருள்கோள் டேஷ் வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். ஒன்று ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறை பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறை மாற்று பொருள்கோள் ஆகியன இந்த 8. சொற்களை செய்யுள்ள சொற்களை பொருள்கொள்ள பொருள்கோள் உதவுவது போல உரைநடையில் சொற்களையும் தொடர்களையும் மயக்கமின்றி பொருள்கொள்ள சில உத்திகள் உதவுகின்றன. இவற்றை பின்பற்றினால் உரைநடையில் பொருள் மயக்கம் இல்லாமல் பொருள் குழப்பம் வராது, தெளிவு ஏற்படும். எழுதும் போதும் பேசும் பொழுதும் இல்ல படிக்கும் பொழுதும், எழுதும் போதும் பேசும்போதும் படிக்கும் போதும் தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்பவருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இப்ப பொருள் மயக்கலாம் என்ன சொன்னோம்? பொருளை சேர்த்தும் அது பிரித்தாலும் என்ன பொருள் வரும்னு தெரிஞ்சுக்க போறோம். இடைவெளியும் பொருள் வேறுபாடும். இடைவெளி விட்டு வரதால என்ன பொருள், இடைவெளி விடாம எழுதுதால என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எம் மொழி யாருக்கும் எளிது. இங்க எம்னா எங்கள் மொழி. எங்கள் மொழினா தமிழ் மொழி. எங்கள் மொழி தமிழ் மொழி யாருக்கும், எல்லா மக்களுக்கும் கற்றுக்கொள்ள எளிமையானது. அதே மாதிரி இங்க சேர்த்து எழுதியிருக்காங்க பாரு, எம் மொழி யாருக்கும் எளிது. எம் மொழினா எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, யாரா எல்லாமே கற்பதற்கு எளிதானதுதான். பாவி நலம் காண்க. அப்னா அந்த, பாவினா இங்க பாடல் அர்த்தம். பாடல் செய்யுளின் அதுக்கான அந்த நன்மையோ அல்லது சிறப்பை அறிந்து கொள்க. அப்பாவி நலம் காண்க. அப்பான்றது தந்தை, தந்தையோட உடல்நலத்தை விசாரித்துக் கொள்க. 5 மாடி வீடு. 5 மாடி வீடுகள் என்பதை குறிக்கும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 5 மாடி வீடுகள். 5 மாடி வீடு இது 5 தளங்களை கொண்ட ஒரே ஒரு பெரிய வீட்டை குறிக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறது. அன்று முதல் பாடம் கற்றோம். அந்நாளில் இருந்து அதற்கான அனுபவத்தையும் திருத்தத்தையும் பெற்றுக்கொண்டோம். அன்று முதல் பாடம் கற்றோம். அன்று முதல் பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த மாதிரி இவ்வாறு பொருட்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும். வல்லின மெய்களை இட்டும் இடாமல் வந்த என்னென்ன பொருள் வேறுபாடு ஏற்படுகிறது பார்க்க போறோம். பிட்டு தின்றான். பிட்டு தின்றான் அரிசி மாவு இல்ல புட்டு வகையை சார்ந்ததை சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். பிட்டு தின்றான் இங்க இத்து கிடையாது இல்லையா, அதான் வல்லின மெய். பிட்டு தின்றான் அப்படின்னா ஒரு சிறிய பொருளை சிறு சிறு உருண்டைகளாக பிட்டு தின்றான் அர்த்தம். உள்ள கருத்து. உள்ள கருத்துனா மனதில் இருக்கிற எண்ணங்கள், தோன்றும் எண்ணங்களை குறிப்பது. உள்ள கருத்துனா கோபம், மனதில் இருக்கிற கோபங்களை குறிப்பது. ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா, ஈட்டினா சம்பாதித்து கொண்டு வந்தான், பொருள் செல்வம், அதாவது பொருளை ஈட்டி கொண்டு வருவது. ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா ஈட்டின்ற ஒரு கருவியை எடுத்து கொண்டு வந்தான் அர்த்தம். இவ்வாறு தொடர்களில் வல்லின மெய்களை இடுவதாலும் இடாதாலும் வரும் பொருள் மாறுபாடுகளை தெரிந்து கொள்கிறோம். அதை அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும். கார்புள்ளியும் பொருள் மயக்கமும். கார்புள்ளினா கமா, அதுதான் நம்ம தமிழ்ல கார்புள்ளின்னு சொல்றோம். இயல்பாக உரையாடும் பொழுது, நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பொருள் நிலையில் பெரும்பாலும் என்னது எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. குரலில் ஏற்றம் இறக்கம், சொற்களில் அழுத்தம் குறைவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இறுதி சொல் மூலமாக
உணர்ச்சியா வினாவா என்பதை சரியாக நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா எழுதும் பொழுது காற்புள்ளி இட வேண்டிய இடத்தில் இடாமலும் இல்லை மாற்றி இட்டாலோ அந்த சொல்லோடைய அந்த தொடருடைய முழுமையான சொற்களுடைய வேறுபாடுகள் நமக்கு ஏற்பட்டுவிடும். அது கவனிங்களேன். அவள் இங்க காற்புள்ளிட்டு இருக்கோம். அக்காள் வீட்டிற்கு சென்றாள். அவள்னா இந்த தொடர்ல அந்த பெண் அவங்களுடைய அக்கா வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னு அர்த்தம். அவள் அக்காள் இங்க வந்துருக்காமா வீட்டிற்கு சென்றாள். அந்த பெண்ணோட அக்காள் தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள் என்று பொருள் மாறுபடுவதை காணலாம். இவ்வாறு நிறுத்தற் குறியீடுகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமலும் எழுதி பொருள் மயக்கம் ஏற்படாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது சரியான விடை 1. பொருள் குழப்பம் இன்றி எழுதுவதற்குரிய காரணங்கள் பொருந்துவதை தேர்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எது பொருத்தமா இருக்கு அப்படின்னு எழுதணும். தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுறது. தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுறது அதுவும் தவறுதான். தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுறது. தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுறது அதுவும் தவறுதான்.